மேஷம், இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள். அஸ்வினி நட்சத்திரம் என்பதால் உங்கள் ராசிக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். தடைப்பட்ட காரியங்கள் நண்பர்களின் உதவியால் முடியும். வருமானம் உயரும். அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. வழிபாடு விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலை சார்த்தி வழிபட காரிய வெற்றி கிட்டும். ரிஷபம், உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் பற்றிய பேச்சுக்கள் நடக்கும். நீண்ட நாள் சேமிப்பு கை கொடுக்கும். ஆரோக்கியம் சீராகும். அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. வழிபாடு மகாலட்சுமிக்கு செந்தாமரை மலர் சார்த்தி வழிபட செல்வம் பெருகும். மிதுனம், உங்களின் பேச்சாற்றலால் காரியங்களை சாதிப்பீர்கள். புதிய நண்பர்களின் அறிமுகம் தொழிலில் முன்னேற்றத்தை தரும். பணப்புழக்கம் திருப்திகரமாக இருக்கும். உற்சாகமான நாள். அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட திசை வடக்கு. வழிபாடு மகாவிஷ்ணுவுக்கு துளசி மாலை சார்த்தி வழிபட நன்மைகள் உண்டாகும். கடகம், எதிலும் திட்டமிட்டு செயல்படுவது நல்லது. வேலையில் கூடுதல் கவனம் தேவை. வீண் விவாதங்களை தவிர்ப்பது மனமைதி தரும். சுப செலவுகள் ஏற்பட வாய்ப்புண்டு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. வழிபாடு அம்மன் கோவிலில் விளக்கேற்றி வழிபட குழப்பங்கள் தீரும். சிம்மம், இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் என்பதால் மிகுந்த நிதானம் தேவை. முக்கிய முடிவுகளை தள்ளி போடுவது நல்லது. யாரிடமும் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். அமைதி காப்பது அவசியம். அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. வழிபாடு சிவபெருமானை தியானித்து ஓம் நமச்சிவாய மந்திரத்தை சொல்லி வர தடைகள் விலகும். கன்னி, உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை பலப்படும். பழைய பாக்கிகள் வசூலாகும். உறவினர்களின் வருகையால் மகிழ்ச்சி உண்டாகும். அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட திசை தெற்கு. வழிபாடு விநாயகருக்கு தோப்புக்கரணம் போட்டு வழிபட தடைகள் நீங்கும். துலாம், நீண்ட நாள் இழுபறியில் இருந்த காரியங்கள் ஒரு முடிவுக்கு வரும். கூட்டுத் தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். ஆரோக்கியத்தில் சிறு முன்னேற்றம் ஏற்படும். மன நிறைவான நாள். அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட திசை மேற்கு. வழிபாடு துர்க்கையம்மனுக்கு விளக்கேற்றி வழிபட பயம் நீங்கும். விருச்சிகம், துணிச்சலான முடிவுகளை எடுப்பீர்கள். சகோதர வழியில் உதவி கிடைக்கும். சொத்து தொடர்பான விவகாரங்களில் சாதகமான தீர்ப்பு வரும். வருமானம் சீராக இருக்கும். அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட திசை தெற்கு. வழிபாடு ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சார்த்தி வழிபட வெற்றி கிட்டும். தனுசு, குழந்தைகளின் கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் முன்னேற்றம் ஏற்படும். பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் உண்டு. வெளியூர் பயணங்களால் லாபம் கிடைக்கும். மகிழ்ச்சியான நாள். அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. வழிபாடு தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற மலர்களால் அர்ச்சனை செய்யவும். மகரம், இன்று சனி பகவானுக்கு உகந்த நாள் என்பதால் உங்கள் உழைப்பிற்கேற்ற பலன் கிடைக்கும். வேலையில் மேலதிகாரிகள் பாராட்டுவார்கள். நிலுவையில் இருந்த அரசு காரியங்கள் முடியும். அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட திசை வடக்கு. வழிபாடு சனீஸ்வர பகவானுக்கு எள்தீபமேற்றி வழிபட இன்னல்கள் குறையும். கும்பம், இளைய சகோதரர்களின் உதவி கிடைக்கும். புதிய முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள். ஆன்மீக பயணங்கள் செல்ல திட்டமிடுவீர்கள். பணப்புழக்கம் திருப்திகரமாக இருக்கும். அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட திசை மேற்கு. வழிபாடு கால பைரவரை வணங்கி வர கஷ்டங்கள் தீரும். மீனம், உங்களின் பேச்சுக்கு தனி மதிப்பு கிடைக்கும். சுப செய்திகள் இல்லம் தேடி வரும். திருமண பேச்சுவார்த்தைகள் கைகூடும். பழைய கடன்கள் தீர வழி பிறக்கும். அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. வழிபாடு ஸ்ரீ வெங்கடாச்சலபதியை வணங்கி வர சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும்.